ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ரெசிபி ஈவினிங் ஸ்நாக். ரொம்ப ஈஸி, இன்க்ரீடியன்ஸும் ரொம்ப கம்மி. 3 ஆனியன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். சால்ட் தேவையான அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். சோம்பு, ஃபெனல் சீட்ஸ் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு 10 காஞ்ச மிளகா அரைச்சி எடுத்ததில் பாதி எடுத்து வச்சுருக்கேன். தேவையான போட்டுக்கலாம். காரம் இது அவ்வளோதான். ஒருவேளை இது நம்ம சில்லி ஃப்ளேக்ஸ் மாதிரி உள்ளதை ஆட் பண்ணலன்னா சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு போதும். பெருங்காயத்தூள் ஒரு பிஞ்ச் போடணுன்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் இதில். அப்புறம் வாட்டர் மிக்ஸ் பண்ணுறதுக்கு. இதை எப்படி நான் மிக்ஸ் பண்ண போகிறேன்னா, ஒரு திக் கன்சிஸ்டன்ஸில் பஜ்ஜி மாவுக்கும் முன்னாடி உள்ள ஸ்டேஜ். அது கொஞ்சம் ஒரு லிட்டில் வாட்டரியாக இருக்கணும். ஐ மீன் நாட் வாட்டரி, ஓரளவுக்கு திக் டோ விட கொஞ்சம் வாட்டரியாக இருக்கணும்ல. இது அப்படி தேவையில்லை. இது கொஞ்சம் மாவு வடைக்கு போடுற அளவுக்கு கொஞ்சம் திக்காகவே இருக்கணும். இது நான் எப்படின்னு பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்ஸில் நீங்கள் மாவு பசஞ்சு இப்படி எடுத்து போட்டால் போடலாம். இந்த அளவுக்கு தான் நம்ம போடவே போகிறோம். இந்த சட்டியில் பார்க்கலாமா? ஸோ இப்படி போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். பாருங்கள், இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்படி தான் இருக்கும். இதை டேஸ்ட் பண்ணி பாருங்கள், செஞ்சு பாருங்கள். இன்றைக்கி உங்களுக்கு பிடிக்கும், எல்லாருக்குமே பிடிக்கும். செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க. லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.